ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுகன்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும். தன்னை போலேயே ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஓகே, டீச்சராக இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஜாபாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தையே இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வேணான்னு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க. பட் அவங்க கூடயே இப்போ இல்லாமல் தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீடு நல்ல ஒரு வசதியானவங்க. ஸோ இவங்க திருமணமே வேணான்னு தனிமையில் இருந்த இவங்களுடைய பொண்ணுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவங்க தான் இதை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க சொந்தமாக இட்லி கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனாலும் ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. இவங்க கணவர் இவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைங்கிறதுக்காகவே விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா மட்டும்தாங்க இவங்களோட இருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா கூட இருந்துட்டு இட்லி கடை வியாபாரம் பார்த்துட்டு இவங்க குழந்தைங்கள வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.